உற்சாகமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. சரி, ரைட். இந்த இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 7 வார்த்தைகள், இயேசு சிலுவையில் பேசின ஒரு 7 வார்த்தைகளை கொண்டு வார்த்தைகளை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது 3வது வார்த்தை. அதுக்கு முன்பாக கொஞ்சம் தலைகளை சாய்த்து நம்ம தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிலுவையில் ஆண்டவரே எங்களுக்காக நீர் பாடுபட்டீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வேலையிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த 7 வார்த்தை, மகத்தான வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அந்த 7 வார்த்தையிலும் நாங்கள் தியானிச்சுட்டு இருக்கிறோம் ராஜா. இப்பொழுது கூட அந்த 3வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். எந்த நோக்கத்திற்காக பேசினீரோ அந்த நோக்கம் இங்கே வெளிப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எங்கள் மனக்கண்களை திறந்தருளும்படி ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோமா? யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வாசிப்போமே. அருகே ஈசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இது எல்லாருமே நம்ம வருடம் தியானிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கும் மரியாள், யோவான், இந்த 3 பேர்த்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இந்த 3 பேர்த்துக்கு அந்த வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கிறதுனா, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீசனை நோக்கி அதோ உன் தாய். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குதுன்னா, ஒரு பொறுப்பான வார்த்தையாக இருக்குது, ஒரு கடமையை முடிக்கிறக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது, ஒரு பராமரிப்புக்குரிய வார்த்தையாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி தானே நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த வார்த்தையில் நம்ம ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் நான் பார்த்துட்டு வேகமாக முடிக்க பார்க்குறேன். ஹல்லேலூயா. சரி, முதலாவது அந்த நேரம் அப்போது நம்ம எப்படின்னா, அந்த சிலுவை காட்சி இப்போ நம்ம முன்னாடி இருக்குது. நம்ம அப்படி தான் உணர்றோம். இந்த சிலுவை காட்சியில் ஏசப்பா நம்ம ரத்தத்தை ஃபுல்லாக சிந்தி தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே அந்த உணர்விலே நம்ம இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த சிலுவை நேரத்தில் ஏசப்பாவை பற்றி அநேகர் கசப்பான வார்த்தைகளை சொல்கிறாங்க, அநேகர் அவரை இகழுறாங்க. அப்படி தானே நடக்குது. அநேகர் அவரோட, நம்ம பார்த்தோம் முன்னாடியெல்லாம், அவரோட வஸ்திரத்தெல்லாம் சீட்டு பங்கிட்டு அவரை இழந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஏசப்பா கடைசி நிமிஷத்தில் தான் இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்குறாரு. என்ன வார்த்தையை கொடுக்குறாருன்னா, யாரை பற்றி கொடுக்குறாரு? யோவான் மற்றும் அவங்க மரியாள், அவங்களோட தாயாகிய மரியாளும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை கிடைக்குது. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்குது. இதில் ஒரு 3 சம்பவத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஒரு சுட்டி காமிக்க விரும்புகிறேன். முதலாவது சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, சிலுவையில் வந்தாங்க 2 பேர் வந்திருந்தாங்க. ஏசப்பா கூட இருந்த சீசர்கள் எத்தனை பேர் சொல்லுங்களேன்? ஏசப்பா கூட இருந்த சீசர்கள் எத்தனை பேர்? 12 சீசர்கள். ஆனால் அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க? வேதத்தில் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருன்னா அவர்னா யோவான். யோவான் எப்படிப்பட்ட சீஷன் அப்படிங்கிறது வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. நம்ம வாசித்தோம் இல்லையா, அதிலே நம்ம பார்த்தோம்னா தெரியும். 19:26 கொஞ்சம் திருப்பி வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு. போதும். தமக்கு அன்பாயிருந்த சீஷன். எப்படிப்பட்ட சீஷனா யோவான்? அன்பாக இருந்த சீஷன். அதாவது 12 சீஷர்கள் மத்தியில் யோவான் ஏசப்பா மார்பிலே சாய்ந்திருப்பாராம். அந்த அளவுக்கு பாண்டிங் யாருக்கு? ஏசப்பாவுக்கும் யோவானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்துச்சு. அப்படிப்பட்ட சீஷன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்போது, வாசிக்கலாமா? மத்தேயு 26:56 வாசிங்க.
ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. அதில் வாசிக்கலாம் கடைசி பகுதி மட்டும். சீஷர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? அவரை விட்டு ஓடி போயிட்டாங்களாம். 12 சீஷர்களும் ஓடி போயிட்டாங்க, அப்படி தானே? அப்போ அதில் யோவானும் இன்க்ளூடட். சொல்கிறது சரிதானா? சரிதானே? ரைட். அப்போ 12 சீஷர்களும் ஏசப்பா பிடிக்கும் போது என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. அதில் யோவானும் சேர்த்து தான். யோவான் எப்படிப்பட்டவராக இருந்தார்? நம்ம முன்னாடி பார்த்தோம். அவர் அவ்வளோ அன்பான சீஷனாக இருந்திருக்கிறாரு. ஏசப்பா மார்பிலே சார்ந்திருந்த சீஷன் வந்து ஏசப்பாவை பிடிக்கும் போது என்ன செஞ்சுட்டாராம்? ஓடி போயிட்டாரு. ஆனால் ஓடி போனவர் அப்படியே போகலை. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாமே. யோவான் 19:26. யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு. போதும். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷன். சிலுவையின் பக்கத்தில் யார் இருந்தா? யோவான் இருந்திருக்காரு. அப்படி தானே சொல்லுது வேதம், அப்படி தானே வசனம் சொல்லுது. அப்போ ஓடி போனவர் வந்து அப்படியே போகலை, அவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறார்ல. ஏசப்பா மேலே அவ்வளோ அன்பாக இருந்தவர். அந்த அன்பு வந்து என்ன செய்யலை? அவர் அப்படியே விட்டுட்டு ஓடி போக சொல்லலை. திருப்பி என்ன செஞ்சார்? திருப்பி ஏசப்பா சிலுவையில் மத்தியில் வாரார். அல்லேலூயா. இதுதான் நம்ம முதலாவது காரியம் பார்க்குறோம். என்ன காரியம்னா, சிலுவையில் பக்கத்தில் அருகில் செல்லுறவருக்கு மட்டும்தான் யாரோட சத்தம் கேட்குமா? ஏசப்பாவோட சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. ஆமென். அவங்க பக்கத்தில் போனனால தானே ஏசப்பா சொல்கிறாரு, அதோ உன் தாயின்னு அந்த ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரா இல்லையா? அல்லேலூயா. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் அநேக தரம் வந்து நம்ம ஏசப்பா விட்டு வழி விலகி போகிறோம். இந்த உலகமே எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது? பாவத்தில் இருக்குது. இந்த உலகம் வந்து என்ன செஞ்சிட்ருக்கு? நம்மளை எல்லாத்தையும் அடிமைப்படுத்திட்டு இருக்கு. வேலை, ஒர்க் லோடு ஹெவியாக இருக்குது. இப்படி காரியத்தை சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஏசப்பாவை விட்டு அநேக தரம் நம்ம என்ன செய்கிறோம்? வெளியே போகிறோம். ஆனால் நம்ம பாவிகள் தான். ஆனால் வந்து திரும்பி யாருக்கிட்ட வரணுமா? ஏசப்பா கிட்ட வரணும். யோவானை போல யார்கிட்ட வரணும்? ஏசப்பா கிட்ட வரும்போது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே அங்கீகரிக்கிறார், மன்னிக்கிறார். ஒரு பெரிய பொறுப்பு அங்கே அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. முதலாவது வந்து காரியம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த வேத வசனத்துலேருந்து முதலாவது காரியம், சிலுவையில் அண்டையில் போகும்போது தான் நம்ம வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறோன்னா, ஏசப்பாவோட சத்தத்தை கேட்குறவராக இருக்கிறோம். அல்லேலூயா. அனுதினமும் நம்ம சிலுவையில் அண்டையில் போகணும் அதிகாலையில். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம அதை தான் நம்ம தியானிக்கிறோம். அனுதினமும் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, ஆமென், நம்ம யோசித்து பார்க்குவோமே. அந்த சுச்சுவேஷன்ஸ்குள்ளே போகும்போது ஒரு தாயோட உள்ளம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும், அப்படி தானே? நம்ம கண் எதிரே நம்மளோட பிள்ளை வந்து கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உயிர் ஜீவன் போயிட்டுருக்கு. அந்த நிலைமையில் வந்து அவங்களோட உள்ளம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த உடைக்கப்பட்ட நேரத்தில் அவங்க எங்கே வராங்க? சிலுவையில் அண்டையில் வராங்க. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் ஆறுதல் செய்கிறார். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, நம்ம ஆனால் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம மனுஷங்க ஒரு சின்ன சூழ்நிலை, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, இவ்வளோ அடிகளா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை முறுமுறுத்து பின்மாற்றமாக போகிறோம். அல்லேலூயா. அப்படி இல்லை. முதலாவது எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் மத்தியில் நம்ம இருந்தாலும், நமக்கு செய்யக்கூடிய முதலாவது காரியம் என்ன செய்யணும்னா, சிலுவையில் அண்டையில் போகணும். அப்போ அவர் வந்து நம்மளோட பேசவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் முதலாவது காரியமாக நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கலாமே. ரெண்டாவது காரியம் என்னதான் இருக்குன்னா, அந்த இடத்துல ஒரு புது ரிலேஷன்ஷிப் உருவாகுது. அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு புது ரிலேஷன்ஷிப் உருவாகுது. யாருக்கு ரிலேஷன்ஷிப் உருவாகுது? கொஞ்சம் கவனிங்க. யாருக்கு ரிலேஷன்ஷிப் உருவாகுது? அதாவது மரியாளுக்கு இரத்த சம்பந்தமான பிள்ளை யார் இல்லை? யோவான் கிடையாது. கரெக்டு தானே? யோவானுக்கு இரத்த சம்பந்தமான தாய் யார் இல்லை? மரியாள் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யோவானை பார்த்து இதுதான் உன் தாய், மரியாளை பார்த்து இவர் தான் வந்து ஒருவோட பையன், பராமரிக்கக்கூடிய பையன் அப்படிங்கிற கட்டத்தில் நம்ம சொல்கிறாங்க. அப்படி தானே? அந்த இடத்துல ஒரு புது ரிலேஷன்ஷிப், ஒரு என்ன சொல்கிறது, புதிய உறவு அந்த இடத்துல ஏற்படுது. அல்லேலூயா. சிலுவையில் அறையில் நம்ம சிலுவைக்கிட்ட நம்ம போகும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ரெண்டாவது பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோன்னா, ஒரு புதிய உறவு வந்து அந்த இடத்துல உருவாகுது. என்ன மாதிரி உறவு? வந்து நமக்கு என்ன உறவு? ஏசப்பா கிட்ட போகும்போது நமக்கு என்ன உறவு கொடுக்குறாரு? அப்பா பிதாவே என கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் அப்பா, நம்ம
பிள்ளைகள், நமக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்துள்ள உரிமை கிடையாது, நித்திய உறவு. அது நித்திய உறவு. நம்ம வாசித்து பார்க்கலாமே, லூக்கா 19:8-9 வாசிப்போமே. லூக்கா 19:8-9. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஹல்லேலூயா. சகேயை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அவர் என்ன செய்கிறாரு? ஒரு வரி வசூலிக்கிறவர், டாக்ஸ் கலெக்டர். அதுக்கு முன்பாடி ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் வந்து நிறைய என்ன சொல்கிறது, அநியாயக்காரராக இருந்திருக்கிறாரு. நிறைய இடத்துல அதிகமாக டேக்ஸ் வாங்கி இந்த மாதிரி இருக்கிற ஆள் தான் யார்? சகேயு. அப்போ ஆண்டவரை சந்திக்கிறார், அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஆண்டவர் சந்தித்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய மனமாற்றம் உண்டாகுது. அப்போ அந்த மனமாற்றம், நான் யாருக்கிட்டே அநியாயமாக வாங்கியிருந்தா 4 தனியாக திருப்பி கொடுத்துறேங்கிற சம்பவம் தான் அந்த சம்பவம். ஹல்லேலூயா. அப்போ அந்த 4 தனியாக கொடுக்குறாரு. கீழே 9வது வசனத்தை திருப்பி வாசுங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஹல்லேலூயா. யாருக்கு குமாரனா ஆறாரா? ஆபிரகாமுக்கு குமாரன். அந்த இடத்துல ஒரு புதிய உறவு வருது. ஹல்லேலூயா. அந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு நித்திய உறவாக இருக்கிறது. 2வது வந்து அதுதான் நம்ம பார்க்குறோம். சிலுவையில் அறையில் நம்ம வரும்போது, அருகில் வரும்போது நமக்கு ஒரு புதிய உறவு. ஏசப்பா கிட்ட ஒரு நல்ல ஒரு உறவு, சபையோட ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தோட நல்ல உறவு, நம்ம பாஸ்டர்ஸோட நல்ல உறவு, ஆவிக்குரிய தகப்பனோட ஒரு உறவு கிடைக்குது. ஹல்லேலூயா. அதே மாதிரி பாஸ்டர் அம்மா கூட ஒரு உறவு கிடைக்குது. சபை விசுவாசிகளோட நல்ல உறவு கிடைக்குது. ஆமாம், இதெல்லாம் உண்மை தானே? ஏசப்பா கிட்ட வரும்போது இதெல்லாம் உண்மை தானே? நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம உடனே யார் கிடைக்கும்? பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறோம். பாஸ்டர், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பாஸ்டர், நான் என்ன செய்கிறதுன்னு ஒரு சில ஆலோசனையில் கேட்குறோம். பாஸ்டர், எனக்காக நீ ஜெபிச்சுக்கொள்ளுங்க. உடனே அவங்க வாராங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனைனா சபை விசுவாசிகள் வாராங்க. ஆமென். இதுதானே ஒரு புதிய உறவு வருது. ஆண்டவருக்குள்ளே வரும்போது ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே கிடைக்குது. இது 2வதாக நம்ம பார்க்குறோம். 3வதாக பார்க்கலாமே. சிலுவையில் அருகில் வரும்போது 3வதாக நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்க்கும்போது, யோவான் 21:17 வாசிப்போமே. யோவான் 21:17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இயேசு சொல்கிறாரு, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. ஒரு பெரிய பொறுப்பை வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. என்ன பொறுப்பு அந்த இடத்துல கொடுக்குறாருன்னா, தாய்கிட்ட தாயை பராமரிக்கிற பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாரு? சொல்லுங்களேன். தாயை பராமரிக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட கொடுக்குறாரு? யோவான்கிட்ட கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. இனி இவர் தான் உன்னோட மகன், இவங்க தான் உன்னோட தாய். அந்த கடைசி சொட்டு அந்த ஆண்டவர் வந்து ஜீவனை விட போகிறாரு. அந்த கடைசி நிமிடத்துலேயும் ஒரு பெரிய கடமையை முடிக்கிறார். என்ன கடமை முடிக்கிறாரு? அந்த தாயை வந்து என்ன செய்யணும்? இன்னொருக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஏன் யோவானும் அது தகுதியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னாடி நம்ம பார்த்தோம், அவர் அன்பான சிஷ்யன். வேறு யார்ட்டையும் அவர் ஒப்பு கொடுக்கல, யோவான்கிட்ட தான் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ யோவானும் அதுக்கு தகுதியாக இருக்கிறார். அந்த ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் அந்த இடத்துல செய்கிறாரு. அதே போல தான் நமக்கும் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. என்ன பொறுப்புன்னா, உள்ள வந்து உடைந்த உள்ளத்தை கட்டுகிற பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து இந்த பாவத்தில் இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து வியாதியில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. ஒரு பெரிய பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. இத்தனை ஜனங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் சிலுவை நிறையில நம்ம வந்தோம்னா நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஆமென். இயேசு சிலுவையில் அண்டையில் நம்ம அவர் பாதத்தில் விழுந்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சும்மா நம்மளை இருக்க விடாது. நம்ம ஏதாவது அவருக்காக செய்யணுமே. நிறைய பேர் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்களே, நான் சும்மா இருக்கக்கூடாதே அப்படிங்கிற உணர்வு யாரும் சொல்லி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு.
இந்த ஜனங்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும், எனக்காக நீ மேய்ப்பியா அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுக்குறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் வந்து இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம், அநேகரை வந்து நம்ம வந்து ஆண் பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம். நான் அநேக குடும்பத்தை பார்க்கும்போது ஒரு ஊழியத்துக்கு கிராமத்துக்கு நாங்கள் போகிற இடத்துலலாம் நாங்கள் பார்க்குற சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்குன்னா, பிள்ளைகள் வந்து தாயும் தகப்பனையும் பார்க்குறதில்ல. எப்போ வரைக்கும் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் தான் தாயும் பிள்ளைகள் வந்து, அதுவும் முக்கியமாக ஆண் பிள்ளைகள் வந்து இப்போப்பட்ட கால சூழ்நிலையில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கெலாம் ஒரு குடும்பத்தை போய் பார்க்குறோம், 80 வயசு பாட்டி, 80 வயசு தாத்தா, அவ்வளவு பரிதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த தாத்தா படுக்கப்படையில் இருக்கிறாங்க. அந்த அம்மா அவங்களாலே நடக்க முடியல, அவங்க தான் அவங்கள பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய காணப்படுது. அப்போது நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, ஆண்டவர்கிட்ட இதை சொல்லி தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். முக்கியமாக ஆண் பிள்ளைகளை வளர்க்குறதே இது தான். மேரேஜ் ஆகிற வரைக்கும் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இண்டிபெண்ட்டாக மாறுறாங்க. அல்லேலூயா. இது இப்போ நடக்கக்கூடிய சம்பவம். நிறைய பெற்றோர்கள் வந்து வருத்தத்துக்குரியத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னா, இல்லை நம்ம இதை சொல்லி வளர்க்கணும். ஏசப்பா தான் நமக்கு ரோல் மாடல். கடைசி அவர் சாகிற வரைக்கும் தான் தாயை பார்த்தார். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இந்த பொறுப்பை சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை மாத்திரம் நான் திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். சிலுவையில் அண்டையில் வரும்போது ஏசப்பாவோட சத்தம் நமக்கு கேட்கப்படும். அல்லேலூயா. 2வது வந்து சிலுவையில் அண்டையில் நம்ம வரும்போது நமக்கு ஒரு புதிய ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு புதிய உறவு நமக்கு கிடைக்கிது. 3வது வந்து சிலுவையில் கிட்ட வரும்போது ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு கிட்ட கொடுக்குறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிக்கிறேன். எபேசியர் 6:2-3 வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரே ஒரு பெரிய இதை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? உனக்கு நன்மை உண்டாயிருக்கிறதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்யணுமா? கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தான் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.